அல்லா என்ன வெயில் வெளியில் போயிட்டு வர முடியலை. வா நிஷா, பேங்க் வேலையாக போனியே, போன வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா? போன வேலையெல்லாம் நல்லதுமா முடிஞ்சிருச்சுக்கா. என்ன வெயில் தான் தாங்க முடியலை. அக்கா தலையெல்லாம் ரொம்ப வலிக்குது, ஒரு டீ போட்டு கொடுங்களேன். அல்லாவே அப்படியா, சரி உட்காரு நிஷா, நான் டீ போட்டு எடுத்துகிட்டு வரேன். நஜிரா, பால்காரன் வந்துட்டானான்னு பாரு. சரிம்மா, இந்த போய் பார்த்துட்டு வரேம்மா. பால்காரன் வந்து பாலை வச்சுட்டு போயிட்டாமா. நஜிரா, என்ன நீ பால்காரவங்களை போய் அவன் இவன் சொல்கிற? அவங்க எவ்வளோ வயசில் பெரியவங்க, பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு உனக்கு தெரியாதா? அவங்கள போய் அவன் இவன் சொல்கிறியே, இதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்புன்னு உனக்கு தெரியாதாம்மா? எங்கள் அம்மாவுக்கும் தான் வயசு கம்மி, அவங்க மரியாதை இல்லாமல் பேசுகிறாங்க. நான் பேசின தப்பா? பார்த்தீங்களாக்கா, நீங்கள் மரியாதை இல்லாமல் சொன்னதுனால தான் பிள்ளையும் மரியாதை இல்லாமல் சொல்கிறாங்க. நம்ம குழந்தைகளுக்கு என்ன சொல்லி கொடுக்குறோமோ அதை தான் குழந்தைகளும் நம்மக்கிட்டேருந்து கற்றுக்குறாங்க. பால்காரன் வந்துடானான்னு பாரு, பேப்பர்காரன் வந்துடானான்னு பாரு, குப்பைக்காரன் வந்துடானான்னு பாரு, இதை விட கொடுமை குப்பை வந்துருச்சான்னு பாரு. இப்படிலாம் நம்ம வேலை பார்க்குறவங்கள மரியாதை இல்லாமல் பேசுகிறதுனால தான் அதை பார்த்து பிள்ளைகளும் மரியாதை இல்லாமல் பேசுகிறாங்க. சின்ன பிள்ளையிலேயே பெரியவர்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு நம்ம சொல்லி கொடுக்குறோமோ அதை தாங்க அவங்க வளர்ந்த பிறகும் ஃபாலோ பண்ணுறாங்க. அல்லாவே, ஆமா நிஷா, என் மேலே தான் தப்பு. என்னால் தான் பிள்ளையும் மரியாதை இல்லாமல் பேசியிருக்கா. ஃபஸ்ட் நான் என் தப்பை திருத்திக்கணும்.